இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நுண்ணறிவு சோதனைகள். அதில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிப்போம். ஒன்று இண்டிவிஜுவல், அனதர் ஒன் குரூப். தனிநபருக்கான நுண்ணறிவு சோதனை, குழுக்கான நுண்ணறிவு சோதனை. அடுத்ததாக தனிநபருக்கான நுண்ணறிவு சோதனையில் வெர்பல், நான் வெர்பல் ஆர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருப்போம். அப்போ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தனிநபருக்கான மொழியில்லா சோதனை. இப்போ யூஸ்வலாக நம்ம குரூப்புக்கு கண்டக்ட் பண்ணோம்னா, ஒரு குழுவாக இருப்பவர்களுக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நுண்ணறிவை நம்ம மொழியில்லா சோதனை மூலமாக அளவிடப்படும் போது அதை நம்ம நான் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் என்று குறிப்பிடுவோம். இதுவே ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மொழியில்லா சோதனையாக நாம் அளவிட்டோம்னா அந்த சோதனையை இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் என்று குறிப்பிடுகிறோம். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இதை மோட்டார் ஆக்டிவிட்டி, அந்த தனிநபருக்கான மொழியில்லா நுண்ணறிவு சோதனையை இயக்க செயல்களின் மூலமாக கண்டறியலாம். அதில் என்னெல்லாம் நுண்ணறிவு சோதனைகள் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, ஒன்று பிளாக் பில்டிங் ஆர் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டக்கோள சோதனைகள் அல்லது கட்ட வடிவமைப்பு சோதனை. இதை மெரில் ஃபார்மர் பிளாக் பில்டிங் அப்படின்னு ஒரு சோதனை இருக்குது. அடுத்ததாக கோ பிளாக் டிசைன் டெஸ்ட், கோவின் கட்டக்கோள சோதனை, மெரில் அவர்களின் கட்ட வடிவமைப்பு சோதனை. மூன்றாவதாக அலெக்சாண்டர் ஃபாசலாங் டெஸ்ட், அலெக்சாண்டர் ஃபாசலாங் டெஸ்ட், அலெக்சாண்டரின் நகர்த்தல் சோதனை. அப்போது கட்ட வடிவமைப்பு சோதனை இல்லை 3 மிக முக்கியமான சோதனைகள் நுண்ணறிவில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று மெரில், இன்னொன்று கோ, இன்னொரு ஒன் அலெக்சாண்டர். தென் டு பிட் பிளாக்ஸ் இன் ஹோல்ஸ், துளையில் குச்சிகளை பொருத்தும் சோதனை. இதை தி சாங்குயின் ஃபார்ம் போர்டு டெஸ்ட் அண்டு கட்டார்டு ஃபார்ம் போர்டு. அப்போது 2 விதமான சோதனைகள் இதில் உள்ளடக்கமாக இருக்குது. ஒன்று தி சாங்குயின் ஃபார்ம் போர்டு டெஸ்ட் ஒன்றும், அடுத்து கட்டார்டு ஃபார்ம் போர்டு. கட்டார்டு நம்ம பார்த்துருப்போம், மரபு சார்ந்த ஆய்வை மேற்கொண்டவர், காலிகாக் குடும்பத்தை பற்றி ஆய்வு மேற்கொண்டவர். அவர் தான் இங்கேயும் நுண்ணறிவு சோதனை, தனிநபருக்கான மொழியில்லா நுண்ணறிவு சோதனையில் கட்டார்டு ஃபார்ம் போர்டு சோதனை பின்பற்றப்படுகிறது. தென் ட்ரேசிங் எ மேசி, புதிர்களை கண்டறிய சோதனை. இதை என்ன சோதனை இதில் உள்ளடக்கமாக இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, பார்ட்யூஸ் மேசி டெஸ்ட், புதிர் கண்டறியக்கூடிய சோதனை பின்பற்றப்படுகிறது. தென் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட், பிக்சர் அரேஞ்ச்மெண்ட், பட வரிசை சோதனை அல்லது பட நிரப்பு சோதனை. இந்த சோதனை நுண்ணறிவை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தி ஹீலி பெக்டோரல் கம்ப்ளீஷன் டெஸ்ட், பெரும்பாலுமாக இவருடைய சோதனை பின்பற்றப்படுகிறது. தென் எ குரூப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது, தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல், இது மிக முக்கியமான ஒரு சோதனையாக நம்ம பார்க்குறோம். தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல், பின்டர் பேட்டர்சன் அளவுகோல், எ பாப்புலர் ஸ்கேல் இன் USA 1917, 1917களில் அதிகம் பாப்புலராக அமெரிக்க நாட்டில் பின்பற்றப்பட்டது தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, யூஸ் ஆஃப் டெஃப் அண்டு லிங்குஸ்டிக்வலி பேக்வர்ட் சில்ட்ரன், காது கேளா மற்றும் மொழி பேச இயலா குழந்தைகளுக்கு நுண்ணறிவு கண்டுபிடிக்கக்கூடிய சோதனை தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல். நம்ம PGTRB டெட்டெல்லாம் இந்த இடம் கேள்வி கேட்டிருக்கு.
தி ஃபாலோவிங் ஸ்கேல் டு அசஸ் டெஃப் அண்டு லிங்குஸ்டிக்லி பேக்வர்ட் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஆர்த்தர் பாயிண்ட் ஸ்கேலு, பியில் தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேலு, சியில் பீனே ஸ்கேலு, டியில் பீனே சைமன் ஸ்கேல் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் சரியானது தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல். தென் செகண்ட் ஒன் ஆர்த்தர் பாயிண்ட் ஸ்கேல். ஆர்த்தர் பாயிண்ட் ஸ்கேல் இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்டெஸ்ட், how many subtest is there? 15 துணை சோதனைகள் ஆர்த்தர் பாயிண்ட் ஸ்கேலில் இருக்குது. ஆர்த்தர் குறியீட்டு அளவுகோல் இதில் ஸ்னோ க்யூப்ஸ் அப்படின்னும், த சாங்கிங் ஃபார்ம் போர்டு, தென் 2 ஃபார்ம் ஃபிங்கர் போர்டு, தென் கைஸ்ட் ஃபார்ம் போர்டு, மேனிக்கின் டெஸ்ட்டு, ஃபியூச்சர் ப்ரொஃபைல், மெரி அண்டு பிக்டோரல் போர்டு, ஹீலி பிக்சர் கம்ப்ளீஷன், கோ பிளாக் டிசைன் டெஸ்ட். இந்த இடத்துல பிடி அப்படின்றது கோவின் கட்டக்கோல சோதனை, கோ பிளாக் டிசைன் டெஸ்ட்.